குரு கேது சேர்க்கை பெற்ற ஜாதகரை பற்றி நம்ம இன்றைக்கு பேசுவோம். ஒருவருடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குரு யாரை நோக்கி பயணம் பண்ணுறாரு, அடுத்து எந்த கிரகத்தை தொட போகிறார், அவருடைய பிறப்பு கால ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோமானால், குரு கேது பகவானை அடுத்த கிரகமாக தொட்டால், இல்லை கேதுவோடு சேர்க்கை பெற்றால், கேதுவோடு நெருங்கிய பாகையில் இருந்தார்னு வச்சுங்களேன், அந்த ஜாதகர் மிக மிக நுட்பமான நுண்ணறிவு சிந்தனை உடையவராக காணப்படுவார். சின்ன சின்ன விஷயங்களில் நுணுக்கமான விஷயங்கள்லாம் கூட அறிவுத்திறன் கொண்டு விளங்குவார். ஆய்வு சம்பந்தமான, ஆராய்ச்சி சம்பந்தமான